பயிற்சி 3.15 பக்கம் 131. கொஷின் நம்பர் 1. ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடி அறிவிக்கின்றது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. ரோமன் லெட்டர் ஃபஸ்ட், ரோமன் லெட்டர் 1க்கான வினா இது. அடுத்து ரோமன் லெட்டர் 2ல் இன்னொரு கொஷின் இருக்குது. குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடி காண்க. இப்போது இதுதான் கொடுத்துருக்கிற கொஷின். இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ குறித்த விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். குறித்த விலை வந்து 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000னு எடுத்துக்கலாம். குறித்த விலை இப்படி எடுத்துக்கிட்டோன்னா அப்போ அதில் தள்ளுபடி வந்து பார்த்திங்கன்னா 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி 50%னா 1000ல் பாதி 500, 2000ல் பாதி 1000, 3000ல் பாதி 1500, 4000ல் பாதி 2000, 5000ல் பாதி 2500, 6000ல் பாதி 3000, 7000ல் பாதி 3500. இதை நாம் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொஷினில் வந்து இந்த 3250 தள்ளுபடினா அப்போ அதனுடைய குறித்த விலை வந்து 6500. அப்போ குறித்த விலை வந்து 6000க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம புள்ளி எடுத்துக்கிட்டால் போதும். 3250 தள்ளுபடினா அப்போ குறித்த விலை 6500. நம்ம வந்து ஒரு 7000 வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கிராஃப் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு குறித்த விலை 7000 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் பாதியை தள்ளுபடியாக போட்டுக்கிறோம். இதுக்கான அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா கிராஃபில் போடும்போது எக்ஸ்ஹெச்சில் வந்து 1 சென்டிமீட்டர் 500ன்னு எடுத்துக்கலாம். ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 250ன்னு நம்ம இதில் அதுக்கான அளவு திட்டத்தை எழுதிக்கலாம். ஸோ அளவு திட்டத்தை எழுதிட்டு இந்த அளவு திட்டத்துக்கு தகுந்த போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே நமக்கு கிராஃபில் வந்து நம்ம எக்ஸ்ஹெச்சில் 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000, 4500, 5000, 5500, 6000, 6500, 7000, 7500 இந்த மாதிரி ஒரு அச்சுக்கு 500, எக்ஸ்ஹெச்சில் வந்து 500ன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் 250, 500, 750, 1000, 1250, 1500 இப்படி எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்ஹெச்சில் வந்து 500, ஒய்ஹெச்சில் வந்து 250 அதில் பாதியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு தள்ளுபடி வந்து பாதியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குறித்த விலையை வந்து எக்ஸ்ஹெச்சில் எடுத்துக்கிறோம் 500, 1000ன்னு. ஒய்ஹெச்சில் தள்ளுபடியை போட்டுக்கிட்டு அந்த குறித்த விலையில் பாதியை வந்து நம்ம தள்ளுபடியாக இப்போ ஒய்ஹெச்சில் நம்ம இதை எழுதிக்கிறோம். நமக்கு இது வந்து டேபிளில் எக்ஸ்ஹெச்சில் குறித்த விலை இருக்கும். அதே போல் இங்கே எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா குறித்த விலைன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் அட்டவணையில் தள்ளுபடி ஒய்ஹெச்சில் இருக்கும். அதே போல் நம்ம இந்த தள்ளுபடியை வந்து ஒய்ஹெச்சில் எழுதிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற புள்ளிகளை வந்து இதில் குறிச்சிட்டோம்னா 1000க்கு 500 ஃபஸ்ட்டில் இருக்கிறது குறித்த விலை, ரெண்டாவதாக இருக்கிறது தள்ளுபடி. 1000 குறித்த விலை, 500 தள்ளுபடி. 2000 குறித்த விலை, 1000 தள்ளுபடி. 3000 குறித்த விலை, 1500 தள்ளுபடி. 4000 குறித்த விலை, 2000 தள்ளுபடி. 5000 குறித்த விலை, 2500 தள்ளுபடி. 6000 குறித்த விலை, 3000 தள்ளுபடி. 7000 குறித்த விலை, 3500 தள்ளுபடி. இதுதான் நம்ம வந்து அட்டவணையில் எடுத்திருக்கிற மதிப்பு. எக்ஸ்ஹெச்சில் இருக்கிற மதிப்பை வந்து எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்துக்கிட்டு அதே போல் ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒய்க்கு நேராக பார்த்து குறிச்சிட்டா நமக்கு கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை நாம் வரைபடத்தில் குறிச்சாச்சு. குறிச்சிட்ட பிறகு இந்த புள்ளிகளை நம்ம ஸ்கேல் வச்சு அழகாக இணைச்சிடலாம். நாம் வரைபடத்தில் அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு இது எல்லாத்தையுமே இணைச்சிட்டோம். நேர்கோடாக நமக்கு கிடைக்கும். ஸ்கேல் வச்சு நம்ம கிராஃப் ஷீட்டில் குறிக்கப்பட்ட புள்ளிகளை ஸ்கேல் வச்சு இணைச்சாச்சு. இது நேர்கோடாக கிடைக்குது. இப்போது நமக்கு கேட்டிருக்கிற கொஷினில் என்ன கேட்டிருக்கோங்களோ அதுக்கான விடையை நம்ம கிராஃபில் வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். அதாவது ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக வாங்குறாங்க அப்படின்னா 3250 தள்ளுபடினா அங்கே அவர்களுடைய குறித்த விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3250 தள்ளுபடினா கிராஃபில் 3250க்கு நேர்கோடு நம்ம போட்டோம்னா இந்த அம்புக்குறி நேர்கோடை வந்து இந்த புள்ளிகளை இணைக்கப்பட்ட அந்த நேர்கோடோட இந்த 3250லேருந்து போட்ட கோடு நேராக வந்து இந்த இடத்துல தொடும். இப்போது இங்கே தொடுகின்ற புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி நாம் குறித்த விலையை பார்க்குறோம். குறித்த விலையை பார்க்கும்போது இது எந்த வேல்யூவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறித்த விலை பார்த்தீங்கன்னா 6500க்கு நேராக இருக்குது. அப்போ நமக்கு தேவையான முதல் கேள்விக்கான விடை என்னன்னா தள்ளுபடி 3250னா நமக்கு கிடைக்கும் குறித்த விலை வந்து 6500.
ஸோ நம்மளுபடி 3250னா குறித்த விலை 6500 கிடைக்குது. அடுத்து ரோமன் லெட்டர் 2 என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, குறித்த விலை 2500னா குறித்த விலை 2500னா 2500க்கு நேராக குறித்த விலை எக்ஸ் அச்சில் இருக்குது, அதுக்கு நேராக கோடு போடும்போது இந்த புள்ளிகளை இணைக்கப்பட்ட அந்த கோட்டோட இது போய் தொடும். அந்த இடத்துல இருந்து நமக்கு தள்ளுபடிக்கு நேராக ஒரு நேர்கோடு வரையும் போது அப்போ அது வந்து தள்ளுபடிக்கு நேராக வரையப்பட்ட நேர்கோடு வந்து எங்கே வருதுன்னா 1250க்கு வருது. அப்போ நமக்கு குறித்த விலை 2500, தள்ளுபடி 1250 என்பது இரண்டாவது ரோமன் லெட்டர் வினாவிற்கான விடை. ரெண்டாவது ரோமன் லெட்டர் வினாவிற்கான விடையாகும். நமக்கு 2 ரோமன் லெட்டர் கேட்டிருந்தாங்க. முதல் ரோமன் லெட்டருக்கான விடை என்னென்னா, தள்ளுபடி ரூபாய் 3250 எனில் குறித்த விலை 6500. ரெண்டாவது வினா பார்த்தீங்கன்னா, குறித்த விலை 2500னா தள்ளுபடி 1250. இந்த விடை எழுதும்போது நமக்கு ரோமன் லெட்டர் 1க்கான விடை, ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250ஐ தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையானது ரூபாய் 6500. இது முதல் வினாவிற்கான விடை. இதில் கேட்கப்பட்ட இரண்டாவது வினாவிற்கான விடை, குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடியானது 1250 என்பது இரண்டாவது கேள்விக்கான விடை.